श्री अरुलमिगु रामनाथ स्वामी मंदिर में पूजा अर्चना की। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने नए पंबन ब्रिज का पीएम मोदी ने उद्घाटन भी किया। वहीं पंबन ब्रिज से गुजरने वाली पहली ट्रेन को प्रधानमंत्री ने हरी झंडी दिखाई। 535 करोड़ की लागत से बना है ये पंबन ब्रिज और एक बड़ी सौगात ये माना जा रहा है। तो ये भव्य कार्यक्रम है। यहाँ पर विकास की बड़ी परियोजनाओं का उद्घाटन और शिलान्यास करते हुए प्रधानमंत्री नरेंद्र मोदी दिखे और अब प्रधानमंत्री नरेंद्र मोदी संबोधित कर रहे हैं, वो भी आपको सुनाते हैं। கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன. पिछले 10 सालों में गांवों में करीब 12 करोड़ परिवारों तक पहली बार पाइप से वाटर नीर पहुंचाया गया है। इसमें 1 करोड़ 11 लाख फैमिलीज मेरे तमिलनाडु की है। इनके घर में पहली बार टैप वाटर पहुंचा है। इसका बहुत बड़ा लाभ तमिलनाडु की मेरी माताओं बहनों को मिला है। கடந்த 10 ஆண்டுகளிலே கிராமங்களில் 12 கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலே 1 கோடி 11 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான். साथियों, देशवासियों को क्वालिटी और सस्ता इलाज देने से ये हमारी सरकार का कमिटमेंट है। आप देखिए, आयुष्मान योजना के तहत तमिलनाडु में 1 करोड़ से ज्यादा ट्रीटमेंट हो चुके हैं। इससे तमिलनाडु के इन परिवारों के 8,000 करोड़ रुपीज जो उनकी जेब में से खर्च होना था, वो खर्च बच गया है। मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 8,000 करोड़ रुपीज, ये बहुत बड़ा आंकड़ा है। நண்பர்களே, நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது. நீங்களே பாருங்கள், ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன. இவற்றிலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் 8,000 கோடி ரூபாய், சிறிய தொகை அல்ல, 8,000 கோடி ரூபாய் செலவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். तमिलनाडु में 1400 से अधिक जन औषधि केंद्र हैं। ये मैं सिर्फ तमिलनाडु का बताता हूं। यहां जन औषधि केंद्र में 80% डिस्काउंट पर दवाएं मिलती है। इन सस्ती दवाओं से भी लोगों की जेब में 700 करोड़ रुपीज, मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 700 करोड़ रुपीज की सेविंग हुई है। और इसलिए मैं तमिलनाडु के मेरे भाई बहनों को कहूंगा, अगर आपको दवाई खरीदनी है तो जन औषधि केंद्र से खरीदिए। आपको
1 रुपये की चीज 20 पैसे में, 25 पैसे में, 30 पैसे में मिल जाएगी। தமிழ்நாட்டிலே 1400க்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன. 1400 நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே. இங்கே 80% வரையிலான தள்ளுபடி விலையிலே மருந்துகள் கிடைக்கின்றன. இந்த மலிவு விலை மருந்துகளாலும் கூட மக்களுக்கு 700 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் கூறுகிறேன், நீங்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மருந்தகங்களிலே வாங்குங்கள். 25 பைசா, 30 பைசா, 50 பைசாவிற்கு கூட உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். साथियों, हमारा प्रयास है कि देश के नौजवानों को डॉक्टर बनने के लिए एब्रॉड जाने की मजबूरी ना रहे। बीते सालों में तमिलनाडु को 11 नए मेडिकल कॉलेज मिले हैं। நண்பர்களே, நாட்டின் இளைஞர்கள் மருத்துவ படிப்பு படிக்க அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என்பதே எங்களுடைய முயற்சி. கடந்த ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்திருக்கின்றன. साथियों, देश भर में कई राज्यों ने मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है। अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं। मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके। மருத்துவ படிப்பினை அதை தமிழிலே செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா. இதற்காக இந்த படிப்பினை படித்த ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகளும் அவர்களாலும் இதை படிக்க முடியும். அதற்காகத்தான் மருத்துவ படிப்பினை கூட தமிழிலே அதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதன் பொருட்டு நான் வேண்டி விரும்பி மாநில அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகிறேன், இந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தினை தமிழ் மொழியிலே செய்து தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். साथियों, टैक्स पेयर का दिया हर पैसा गरीब से गरीब के काम आए, यही गुड गवर्नेंस है। तमिलनाडु के लाखों स्मॉल फार्मर्स को पीएम किसान सम्मान निधि के तहत लगभग 12,000 करोड़ रुपए दिए गए हैं। तमिलनाडु के फार्मर्स को पीएम फसल बीमा स्कीम से भी 14,800 करोड़ रुपए का क्लेम मिला है। நண்பர்களே, வரி செலுத்துபவர்கள் செலுத்தும் பணம் மிகவும் ஏழ்மையில் வாடும் மக்களுக்கு துணை வர வேண்டும். இதுதான் நல்லாளுகை. தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான சிறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகளுக்கான வருமான ஆதரவு திட்டத்தின்படி சுமார் 12,000 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக 14,800 கோடி ரூபாய் காப்புறுதி பணம் கோரல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. साथियों, भारत की ग्रोथ में हमारी ब्लू इकोनॉमी का बहुत बड़ा रोल होने वाला है। इसमें तमिलनाडु की ताकत
दुनिया देख सकती है। तमिलनाडु का हमारा फिशरीज से जुड़ा समाज बहुत मेहनती है। तमिलनाडु के फिशरीज इंफ्रास्ट्रक्चर को मजबूत करने के लिए स्टेट को जो भी मदद चाहिए वो केंद्र सरकार दे रही है। நண்பர்களே, பாரதத்தின் வளர்ச்சியில் நமது நீல பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கு அமைய இருக்கின்றது. இதிலே தமிழ்நாட்டின் பலத்தை உலகமே பார்த்து வியக்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் நம்முடைய மீனவ சமூகம் மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சமூகமாகும். தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை கட்டமைப்பினை வலுப்படுத்த வேண்டி மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு அளித்து வருகின்றது. पिछले 5 साल में पीएम मत्स्य संपदा स्कीम के तहत भी तमिलनाडु को करोड़ों रुपए मिले हैं। हमारी कोशिश यही है कि मछुआरों को ज्यादा फैसिलिटीज मिले, आधुनिक सुविधाएं मिले, चाहे सीवीड पार्क हो या फिर फिशिंग हार्बर और लैंडिंग सेंटर हो। केंद्र सरकार यहां सैकड़ों करोड़ रुपए इन्वेस्ट कर रही है। கடந்த 5 ஆண்டுகளிலே பிரதம மந்திரி மீன்வள திட்டங்களின்படி தமிழ்நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச நவீன வசதிகள் நமது மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய முயற்சியாக இருக்கிறது. அது கடற்பாசி பூங்காவாகட்டும், மீன்பிடி துறைமுகமாகட்டும், படகுத்துறையாகட்டும், மத்திய அரசு இங்கே பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகின்றது. हमें आपकी रक्षा सुरक्षा की भी चिंता है। भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है। भारत सरकार के प्रयासों से बीते 10 साल में 3,700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं। इनमें से 600 से अधिक फिशरमैन तो पिछले 1 साल में फ्री हुए हैं। और आपको याद होगा, कुछ हमारे मछुआरा साथियों को फांसी की सजा हुई थी, उनको भी हम जिंदा भारत लौट करके ला करके उनके परिवार को सुपुर्द किया है। நமது பாதுகாப்பு தொடர்பான அக்கறையும் நமக்கு இருக்கிறது. பாரத அரசு மீனவர்களின் அனைத்து சங்கட காலங்களிலும் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து வந்திருக்கின்றது. பாரத அரசின் முயற்சிகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிலே 600க்கும் அதிகமான மீனவர்கள் மட்டும் கடந்த ஓராண்டிலே மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கலாம்,